வரும், ஏளனங்கள் வரும், not be shame because you fulfill God's responsibility. தேவன் தந்த அதை, அதாவது நிரப்பின புருஷன், அது உழைப்பு அல்லவா, வியர்வை அல்லவா, கடினமான பாதை அல்லவா, நிரப்புதல். ஒண்ணுமில்லாத ஒன்றை நிரப்பின புருஷன், மனைவி என்ற வார்த்தை போட்டல, புருஷன். அது மட்டுமல்ல, தன் பிள்ளைகளை சரியாய் நடத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்படி கேளுங்கள் 5ஆம் வசனம், அவன் குமாரர்கள் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அந்த அம்பை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு ஒரு பெற்றோருக்கு இருக்கிறது. வான வயதின் குமாரர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு தலைவர் இருக்குது, அன்னைக்கு பெற்றோர் கடிந்து கொண்டார்கள், இன்னைக்கு பிள்ளைகள் நம்மை கடிந்து கொள்கிறார்கள். அன்றைக்கு ஆசிரியர் கடிந்து கொண்டார், இன்னைக்கு பாலன் கடிந்து கொள்ளுகிறார். அன்றைக்கு மேய்ப்பன் கடிந்து கொண்டான், இன்னைக்கு விசுவாசிங்க போதனை கடிந்து கொள்ளுகிறார்கள். அன்னைக்கு ஒரு கடிந்து கொண்ட அடுத்த நிமிஷம் சபை மாற்றம் தான் இல்லை. அன்பது பெற்றோர்களே, God has given responsibility. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்றி கொடுக்கிறார். God fulfill your disability. அதே வேளையில God gives responsibility. அந்த பொறுப்பு என்னவென்றால், அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை சரியாக நடத்த வேண்டும். அவர்கள் வாலிப குமாரர், அவர்கிட்ட அம்பு இருக்குது, எங்கே செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும். திருமணம் சொல்ல என்பதை கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு சூறையாடப்படுகிறது. சத்துரு மிகப்பெரிய நோக்கமே குடும்பங்களை சூறையாடுவது, பிள்ளைகளை சூறையாடுவது, மனைவிகளை சூறையாடுவது, கணவன்மார்களை சூறையாடுவது. நண்பதே பிள்ளைகளே, ஊழியர் குடும்பங்களை பார்க்க நல்ல ஊழியம் இருக்கிறது, நல்ல குடும்பம் இல்லை. பலிபீடத்திலே ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பதை விட உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், உங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், குடும்பங்கள் சுகமா இருக்க வேண்டும். நான் திரும்ப சொல்கிறேன், டிவைன்லி ஃபவுண்டட் ஹோம். இரண்டாவது, டிவைன்லி ஃபெண்டட் ஹோம். மூன்றாவது, டிவைன்லி ஃபர்னிஷ்ட் ஹோம். நான்காவது, டிவைன்லி ஃபேவர்ட் ஹோம். தேவனால் உங்கள் குடும்பங்கள் கட்டப்பட தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். குடும்பங்களை கட்டுகிறவரே, முழு குடும்பங்களுக்கு நாமக்காரனா இருக்கிறவரே, குடும்பங்களை கட்டுவீராக. உடைய நாமம் மையப்படட்டும், உடைய வல்ல கருத்து நீட்டுங்க. நான் கேட்டது போல அந்த டிவைன் ஃபவுண்டேஷன், அந்த டிவைன் ஃபெண்டட், டிவைன் ஃபேவர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எப்போதும் இருக்கட்டும் ஐயா.